நாங்க ரெண்டு பேரும் இது வரும் வந்தால் வெற்றி அடையும். ஆனா இவ்வளவு பெரிய வெற்றி நாங்க எதிர்பார்க்கல. நாங்க ரெண்டு பேருமே அதுக்காக 13 வருஷம் விடாம அதுக்காக ஒரு புஷ் பண்ணிட்டு இருந்தோம். அதான் எங்களை பார்த்தா மனோகர் சார் தெரிச்சு ஓடுற அளவுக்கு அவரை தோத்திட்டு இருந்தோம். சோ அது வந்து கூட விஷாலி ஆட் பண்ணிட்டா இன்னும் கரெக்டா இருக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ். கமெடியன் சந்தானம் இஸ் பேக் ஆன் பிக் ஸ்கிரீன் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணி சொல்றாரா? இதுக்கு யார் சொல்ல போறா? விஷால் ஏன் இதுக்கு வந்து பதில் சொல்ல போறாரு? எனக்கு ரொம்ப பிடிக்கும் சந்தானம் வந்து பல படங்கள்ல வந்து ஒரு தூணா இருந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. அதுவும் சுந்தர் சி சார் காம்பினேஷனா சொல்லவே தேவையில்லை. ரெண்டு பேருக்கு அந்த சிங்க் இருக்கு பாருங்களேன். காமெடி வந்து பேப்பர்லயே எழுத தேவையில்லை. அவங்க ரெண்டு பேர் பேசினாலே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒன் லைனர்ஸ் வந்துடும். இந்த படத்துல வந்து சந்தானத்தை பார்க்கும்போது ஃபேமிலி ஆடியன்ஸ்ல இருந்து குழந்தைங்க எப்படி சிரிச்சாங்கன்னு கண்ணால பார்த்த ஒரு 4-5 தியேட்டர் இருக்கு. எல்லோரும் வந்து மிஸ் பண்ணாங்க அந்த விண்டேஜ் சந்தானம். அந்த மாமியார் காமெடி ஆகட்டும், அந்த கிணத்துல விழும்போது கிணத்துல விழும்போது ரெண்டு பொண்ணுங்களோட தான் அப்படின்னு கைத்தட்டல் வாங்கும்போது இட்ஸ் ஐ திங்க் இட்ஸ் மை மீம். நான் தான் எழுதியிருப்பேன் நினைக்கிறேன். நான் தான் எழுதியிருப்பேன் நினைக்கிறேன். ஏன்னா நான் தான் எழுதியிருப்பேன் நினைக்கிறேன். என் போட்டோ போட்டுருக்கலாம். சந்தானம் வந்து ஆமா மாமியார் வந்துட்டாங்க. கண்டிப்பா வந்து உங்க அடிக்கிறதுக்கு யாருமே இல்லமா, கவலைப்படாதீங்க, பாம்பெல்லாம் இல்லை என்கிட்ட. Santhanam is gone to become a hero now. I wish one or two films or maybe Sundar sir combination la Santhanam vandu if he actually Santhanam vandu second hero na solren Madharaja Rajala. Vishal hero na second hero vandu Santhanam da. And enga combination vandu it's like see ஒரு ஃப்ரெண்டோட நடிக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும் நடிக்கிறதுக்கு. டார்லிங் இந்த டைலாக் நீ பேசுங்க, இந்த டைலாக் முடிச்சோடனே நான் டக்குன்னு இந்த டைலாக் பேசுறேன், ஓகே டார்லிங் பேசிட்டாங்க. ஈகோ இல்லாம பண்றது வந்து ஒரு பயங்கர கெமிஸ்ட்ரி. சம்டைம்ஸ் ஹீரோயினோட கெமிஸ்ட்ரியை விட கம்ப்யூட்டரோட கெமிஸ்ட்ரி வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ this is a true statement by Tamil Nadu audience. கிரி, அருணாச்சலம், மதகஜ ராஜா, இந்த வரிசையில் நிறைய இருக்கு. பட் இங்க இடம் இல்லாதனால இவ்வளவுதான் போட்டிருக்காங்க. உங்க கமர்ஷியல் மூவி டைரக்டர் அப்படி சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்? வாட் டு யூ ஃபீல்? சந்தோஷமா இருக்கும். ஆனா ஒரு வகையில பாத்தீங்கன்னா இன்னொரு வகையில ஃபீல் ஆகும். கமர்ஷியல் படம் பெரிய வெற்றி அடையும், ஆடியன்ஸ் ரசிப்பாங்க, கூட்டமா எல்லாம் வரும். பட் உள்ள எனக்கு மட்டும் ஒரு சின்ன ஃபீல் இருக்கும். அதுக்காக பெரிய அப்ரிசியேஷன் இருக்காது. ஒரு குட் டைரக்டர்ஸ் லிஸ்ட் போட்டோம் இல்ல, இவ்வளவு இட்டு கொடுத்துட்டு அது ஏன் இருக்காது. அன்பேசியோன்னு ஒரு படம் போதும் சார். நீங்க யாருன்னு சொல்றதுக்கு நான் சொல்ல வந்ததான். என்ன பொறுத்தவரை சினிமா இஸ் a huge business. ஒரு லட்சக்கணக்கான பேர் இன்வால்வ் ஆகிற அவங்க வாழ்க்கையை நிர்ணயிக்கிற ஒரு பிசினஸ் அது. அதுல வந்து அது மிகப்பெரிய பொழுது சாதனம். அது போக கோடிக்கணக்கான மக்கள் வந்து நம்மளை நம்பி அவங்க காசு கொடுத்து அந்த 3 மணி நேரம் அவங்க வந்து கவலையெல்லாம் மறந்துட்டு வராங்க. ஸோ அவங்க நல்லபடியா சந்தோஷப்படுத்தணுங்கிறது என்னோட பெரிய ஒரு ஆசை. பட் என்ன கமர்ஷியல் மூவி டேக் இருந்தாலும் 30 வருஷமா கண்டினியூஸா பை காட்ஸ் கிரேஸ் அண்ட் மக்கள் ரசிகர்கள், அவங்க வந்து நான் மக்கள் ரசிகர்கள் சொல்ல மாட்டேன், தெய்வங்கள்னு சொல்றேன். அவங்களோட ஆதரவுல தான் நான் வந்து ஓடிட்டு இருக்கேன். ஆனா வந்து இப்ப கமர்ஷியல் ஓகே இவ்வளவு ஹிட் ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன இது இருக்கு. அதுக்கான ஒரு பொசிஷன் இன்னும் எனக்கு கிடைக்கல. பட் அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. நான் என் கடன் பணி செய்து கிடப்பதே தான் என்னோட கொள்கை. உங்க பொசிஷன் என்னன்னா சார், இந்த பொங்கலை நீங்க தான் காப்பாத்துறீங்க சினிமா தேட்டர்ல மக்களை என்டர்டைன்மெண்ட்டுக்காக. அதே மாதிரி போன சம்மர் வந்து பொங்கலுக்கு இது, போன சம்மருக்கு வந்து அரண்மனை. இதுக்கு மேல என்ன சார் வேணும்? அதான் சார் என்ன பொறுத்தவரை தான். இப்போ படம் பார்க்குற மக்கள் சந்தோஷம், மீடியா ரசிச்சு எல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்காங்க. நம்ம என்னோட நம்ம எல்லாத்தோட காம்பினேஷன்ல வந்த வெற்றியில அதுதான் என்னோட வந்து மிகப்பெரிய வெற்றியா அவார்டாவும் பாக்குறேன்.
பை காட்ஸ் கிரேஸ் இன்னும் இந்த லிஸ்ட் நிறைய படம் வரணும்னு ஆசைப்படுறேன். ஆமா சார், அந்த பொசிஷன் இல்லைன்னா என்ன தைரியமா ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் வீட்டுக்கு போய் படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த தைரியமா ஒரு ப்ரொடியூசர் போலாம் அப்படின்னா அந்த லிஸ்ட் எடுங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல நீங்க என்னைக்குமே இருப்பீங்க சார். அது எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது அசைக்க முடியாத ஒரு உண்மையும் கூட. நெக்ஸ்ட் மீன் ப்ளீஸ். 13க்கு போக ரெடியாடா கேப்பா, டைம் டிராவல் பண்ண ரெடியாடான்னு கேட்பாரு அவரு. அந்த மாதிரி இது யார் சொல்லுங்க? அஞ்சலியை பார்த்துட்டு இருந்தேன்னா மீ அண்ட் மை பாய்ஸ். அது யார் தெரியுதுல்ல சார்? சான். இல்ல அந்த பிக்சர்ல இருக்கிறது யார் தெரியுதுல்ல? சான். இது ஹேங் ஓவர்ல வருவாரே, ஹேங் ஓவர்ல வருவாரே ஒருத்தர். நாங்க உங்க அளவுக்கு கிடையாது. நாங்க தமிழ் ஹீரோஸ், தமிழ் காமெடியன்ஸ் பார்க்கறாங்க. இப்படி வரீங்களா? சரி, சாங்கனா யார்? இங்கிலீஷ் ஆக்டர் சார். அது என்ன கேக்குறீங்க? சாங்கனா மூஞ்சியை மட்டும் ஒருத்தர் காட்டுங்க, கண்டுபிடிக்கிறேன். சரி, ஓகே, மேபி நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் நீ ஃபீலிங் என்ன சொல்றீங்க? சுந்தர் சி, விஜய் ஆண்டனி, 3 பேர் சேர்ந்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ராட்சச வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. இத பாக்கும்போது விஜய் ஆண்டனி அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. 3 பாம்பு எப்படி போட்டுங்க? ஏற்கனவே அனுப்பணும் சொல்லி வச்சு செஞ்சுட்டாங்க. நீங்க பொருள் பதவி போட்டு திரும்பவும் ஞாபகப்படுத்துறீங்களே. ஒரு டிராகனிஷான ஒரு விஷயம் சார். இது ஒரு டிராகன் கலந்த, அந்த எல்லாம் கலந்த ஒரு இது. நீங்க டிராகன் போட்டுட்டா பரவாயில்ல, பாம்பு போட்டு நாம அப்படி வச்சுக்கலாம் சார். சரி, என்ன சொல்றீங்க? 3 டிராகன் சேர்ந்து ஒரு ராட்சச வெற்றி கொடுத்திருக்கீங்க அப்படின்னு மக்கள் ஃபீல் பண்றாங்க. இந்த ராட்சச வெற்றிக்கு காரணம் 3 டிராகன் சேர்ந்தா நீங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்கும்போது மனசுக்கு எப்படி சந்தோஷமா இருக்கு. அதாவது சார் இருக்காங்க, நான் சொல்லுவோம் சார் வந்து ஏதாவது இப்ப பேசுவோம், அவர் பேசினாலும் ஹிட், அவர் பாடினாலும் ஹிட், பேசினா அவரோட ரியாக்ஷன் எல்லாரும் என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க அவங்கள பத்தி பேசும்போது அப்படி சார் கரெக்ட் தெரியும் அடுத்து சொல்லு எஸ் எஸ் இன்னும் நம்மள திட்டுறாரா மனசுக்குள்ள இல்ல நிஜமா ஓகே சொல்றாரா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. 3 டிராகன் நல்லா ஈன பல்ல கட்டி சிரிச்சிட்டு இருந்தா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஏன்னா எங்க 3 பேரோட கூட அப்படி இருக்கு. ஆமா, கொஞ்சம் சிரிப்பு கம்மியா இருக்குல இதுல. சந்தோஷமா தான் இருக்காங்க. விஜயாண்டி மட்டும் பயங்கரமா சிரிக்கிறாங்க. மட்டும் பெருசா சிரிக்குதுப்பா. இந்த பாம்பு கொஞ்சம் பெருசா. ஏன் சார் அது நீங்க என்ன சொல்றீங்க? விஜயாண்டி என்ன கேட்டா? ஓகே, நெக்ஸ்ட் மீம். அதகஜ ராஜா 2025 ஃபர்ஸ்ட் பிளாக்பஸ்டர் சுந்தர் சி சுப்ரீமசி. இத பத்தி சொல்லுங்க சார். அது ஃபர்ஸ்ட் டெட்லைன் ஃபேக்ட் உண்மைதான். ஏன்னா போன வருஷம் வந்து கொஞ்சம் அன்பார்ச்சுனேட்லி சினிமா ஃபீல்ட் நல்லா இருந்துச்சு. அரண்மனை வந்து பிகம் ஹியூஜ். பட் அதுல பெரிய ஒரு பிளஸிங் டிஸ்கைஸ் என்னன்னா அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்துறதுக்கு ஏகப்பட்ட படம் வந்துச்சு. ரைட் ஃப்ரம் கர்ணன், மகாராஜா, ரப்பர் பந்து, சோவா நிறைய படங்கள் வந்துச்சு. ஸோ மேபி போன வருஷம் ஆரம்பிச்சு வச்சு நிறைய ஹிட் வந்த மாதிரி இந்த வருஷம் தமிழ் சினிமால நாங்க ஆரம்பிச்சு வச்சிருந்தோம். நிறைய ஹிட் வரும். தமிழ் சினிமா ஓஹோன்னு ஆசைப்படுறேன். விஷால் சார் எதை சொல்லணுமா? இல்ல 2026 நான் டைட்டில் பாக்குறேன். என்ன டைட்டில் வரப்போகுது? துப்பறிவாளன் போட்டுருங்க விஷால். சொல்லலாமா? 24 வந்து அரண்மனை, மதகராஜா 25, துப்பறிவாளன் வந்து 26. சுந்தர் சாரோட இருந்தா சூப்பரா இருக்கும். ஆமா, அப்ப சுந்தர் சார் அதுவே சிம்பிளா இருக்கு பாருங்க. மதகஜராஜா 2. ஓ, அதுலயே இருக்கீங்க. அதுலயே இருக்கு. வாவ், ஓகே ஓகே ஃபைன். சரி, அப்ப அடுத்தது My dear lover is on after 12 years. Me and my boys at theater. அஞ்சலி, நீங்களும் இதுக்கு பதில் சொல்லலாம். பட் அந்த பாட்டுக்கு குரலுக்கு சொந்தக்காரரான விஷாலை பத்தி பேசினா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன். அவர் பேசுறோம். பட் அது நீங்களும் ஏதாவது என்ன சொல்றது, ஒரு பிளாக்பஸ்டர் வைரலான ஒரு சாங்க்கு வந்து நீங்க இருந்திருக்கீங்க ஒரு பாட்டு. சோ why don't you say something? ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். நான் தியேட்டர்ல பாக்கும்போது அந்த சாங்கான அந்த ரியாக்ஷன் கிரவுட்ல இருந்து அல்டிமேட். அது இதுக்கு முன்னாடி விஷுவல்ஸ்லயும் அது பார்த்தேன். அதனால நான் அந்த இன்சிடென்ட் அந்த பிளேஸ்ல நான் இருந்தேன். அதனால என்னால வந்து அதை சொல்ல முடியல, பட் என்னால ஃபீல் பண்ண முடியுது ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்றாங்க. அண்ட் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இந்த சாங்காக நிறைய ஒரு செக்டர் ஆடியன்ஸ் வந்து படத்துக்கு போறாங்க அப்படின்னு. ஆமா,
கரெக்ட் தான், உண்மைதான். ஆனா இங்க நான் ஒரு உண்மையை சொல்லணும். நானும் விஷால்லாம் உண்மையாவே வந்து இந்த படத்தோட ப்ரீமியர் ஷோ ஆடியன்ஸ் பார்க்கும்போது கூட உட்காந்து பார்த்தோம். 12 வருஷம் ஆச்சு. சோ நாங்க அந்த ரியாக்ஷன் தான் பார்த்தோம். அதான் விஷாலோட ஆளாமல் அறிஞ்சு தான் உட்காந்து பார்த்தோம். உங்க மைண்ட் வாய்ஸ்ல இருந்தது விஷால், உங்க மைண்ட் வாய்ஸ்ல இருந்தது இல்ல, இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த பேக்கிங் ஸ்டோரி. இந்த 2 ஜாமான்கள் வந்து உள்ள உட்காந்து டிஸ்கஷன், கிளைமேக்ஸ்ல ஒரு பாட்டு. இது வந்து ஒரு கோர்க்கியான ஒரு லிரிக்ஸ் வேணும், பாவிஜய் எழுதியிருக்காரு. ஒரு பாடகர் வேணும். பாடகர் வந்து ரெகுலர் பாடகராக இருக்கக்கூடாது. அந்த ஆள் ஃபர்ஸ்ட் டைமா பாடி இருக்கணும், அதுக்கப்புறம் இனிமேல் பாடவே கூடாது. அந்த மாதிரி ஒரு பாடகர் இருக்கணும். எனக்கு தெரியாது இந்த மாதிரி. நான் அப்பதான் டோர் ரொம்ப உற்சாகமா டோர் ஓப்பன் பண்ணி என்ன பாட்டு, கிளைமேக்ஸ் பாட்டு, இவன் தான் சிங்கர், சரி மெரிட்ல நம்மள கூப்பிடுறாங்க அப்படின்னு ஒரு தோல் தட்டிட்டு சரி ஓகே பாடிடலாம் அப்படின்ட்டு என் குருநாதர், இசை குருநாதர் விஜய் ஆண்டனிக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா அவர் எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்காரு லைஃப்ல. இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் வந்து அவர் எடுத்து கைமாற ஒன்னாட்டு பண்ணா போதும் பாரு. நீங்க வெளியே யாருக்கு வேணா 30 ரூபாய் சார்ஜ் பண்ணுங்க ஒரு பாட்டுக்கு. எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கம்மி பண்ணி கண்டிப்பா ராயல்டி, அவனி பிக்சர்ஸ்க்கு 20,000 rupees கன்செஷன், எனக்கு 10,000 rupees ராயல்டி கண்டிப்பா 2 பேருக்கு ராயல்டி. ஆனா கனவுலையும் நானும் விஜய் ஆண்டனி நினைக்கல நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் விஷால் மைக்க பிடிச்சி பாடாறதுக்கு முன்னாடியே அந்த குரலை கேட்க கைத்தட்ட போறாங்க. அந்த காட்சியை நாங்க பார்ப்போட்டு இங்க கனவுல கூட நாங்க நினைச்சு பார்க்கலாம். இல்லங்க, YMCAல நான் கிரிக்கெட் ஆடிட்டேன். நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன். ஸ்டாலின் அங்கிளோட கிரிக்கெட் ஆடி இருக்கேன். இளையராஜா சார் 75 ஷோ நடத்தி இருக்கேன். அந்த YMCA இடத்துல வந்து ராஜா என் நண்பன், என்னோட கிளாஸ்மேட், என்னோட நெருங்கிய நண்பன் ஒரு 2 லைன் வந்து பாடு விஷால் அப்படின்னு சொன்னது சத்தியமா கடவுளா வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. என்னெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வள்ளுவர் கூட்டத்துல கர்நாடிக் சிங்கர்ஸ் எல்லாரும் வந்து நாளை கழிச்சு வந்து தர்ணா பண்ண போறாங்க. அந்த மாதிரி இருக்க போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் God gives you a lot of experiences as you have to enhance, you have to capitalize on every experience. வெறும் ஆக்டிங் இல்ல வேணா சிங்கிங் எது வந்தாலும் பண்ணணும். அது தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, எது வந்தாலும் பண்ணணும்னு என்னோட ஆசை. ஸோ எனக்கு இந்த சாங்குக்கு வந்த ரெஸ்பான்ஸ் வந்து தியேட்டர்ல எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்றாங்க, இது ஏன் வந்து முதல்ல போடல, நாங்க அது ஃபுல் படம் பார்க்க வேண்டியதா இருக்கு 2வது வாட்டி அப்படின்னு சொல்றாங்க. இட்ஸ் I don't know. I should thank Raja, Vijayani and Sundar sir. உங்க வாய்ஸ் இல்லைன்னா இந்த மேட்சிங் நடந்திருக்காது. வழக்கமா நீ என் கான்செப்ட்ல வந்து கடைசி பாட்டு வந்து நாகம்கா தான் போடுவோம், இல்ல மச்சக்கண்ணி நோமா அதனால போடுவோம். இந்த தடவை வந்து ஆடியன்ஸ் லாஸ்ட் பாட்டு வந்து விஷாலோட பாட்டுல முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு கடைசி பாட்டு வந்து விஷாலோட மை டியர் லவர். தமிழ்நாடு மக்களோட விதி. நான் வேணா ஒன்னும் ட்ரை பண்றேன். ஆக்சுவலா இந்த மை டியர் லவர் வந்து நம்ம கர்நாடிக்ல ட்ரை பண்ணோம் சார். ஆடியன்ஸ்க்காக இந்துஸ்தானி ட்ரை பண்றீங்களா? நாங்க வெஸ்டர்ன் கூட பாடுறேன், என்ன வேணாலும் பாடுறேன், வெஸ்டர்ன்ல கூட பாடுறேன், போஜ்பூரியில கூட பாடுறேன். எனக்கு பிரச்சனையே கிடையாது. பாவம் கேக்குறவங்க தான் கல்லெடுத்து அடிக்காம இருந்தா சரி. போலீஸ் கிட்ட சொல்லி அந்த கல்லெல்லாம் பொறுக்கி வெளில தூக்கி போட சொன்னோம் ஃபர்ஸ்ட். ஏன்னா பெரிய ராக்கு போட்டுருக்காப்ல ராஜா. பேசுறீங்க நாளைக்கு பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு, அந்த ஸ்டேஜே மேல போகுது. இல்ல, என்னோட முதல் கான்சர்ட்ன்றது என் லைஃப்லயே நான் எதிர்பார்க்கல, சத்தியமா சொல்றேன். என் லைஃப்லயே நான் எதிர்பார்க்கல. இப்படி நீங்க உங்க முதல் கான்சர்ட் ஃபீல் பண்ணிருக்கீங்களா சார்? இல்லப்பா, இந்த வரவேற்பு ஓவர் நைட் நான் இவ்வளவு ஃபேமஸ் எல்லாம் ஆகலப்பா ஆக்சுவலா. ஓகே சார். ஓகே, எனிவேஸ் thank you, சூப்பர். அண்ட் இந்த இதுல வந்துட்டு விஜய் ஆண்டனி சார் உங்களோட கான்சர்ட் வந்து தனி வைபா இருக்கும். ஏற்கனவே சென்னை அது விட்னஸ் பண்ணிருக்கு. ஒன் மோர் டைம் திஸ் இயர் அவங்க விட்னஸ் பண்ண போறாங்க. சோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். நல்லபடியா நடக்கும், சூப்பரா பண்ணுங்க. சரிங்க, நெக்ஸ்ட் ஃபீல் பண்ண வைக்க போற எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் நன்றி. நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்தானம் சார் அண்ட் மனோபாலா சார், சந்தானம் சார் பத்தி கூட பேசிட்டீங்க, பட் மனோபாலா சார் பத்தி நீங்க ஒரு வார்த்தை சொன்னா what do you want to recollect and say sir? ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், ஒரு சாரி இது நடுவில் இன்டரப்ட் பண்றேன். இந்த படத்துல நடிச்ச 3 நடிகர்கள், சுந்தர்சி சாரோட குருநாதர் மணிவண்ணன் சார், அப்புறம் மனோபாலா சார், அப்புறம் சோனு சூதுக்கு டிஏ நடிச்ச சிட்டி பாபு இறந்துட்டாங்க. அவங்களுக்காக ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி பண்ணா நல்லா இருக்கும் இந்த நேரத்தில்.